போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்ஸ்க்குரிய ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்தோம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பெரிய ஒரு சயின்டிஸ்ட் கிரிகோர் ஜோஹன் மெண்டலை பற்றி பார்க்க போகிறோம். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸுங்கிறோம் அப்படின்னா, இந்த ஜெனட்டிக்ஸ் பிரான்ச், இந்த பயாலஜியில் ஜெனட்டிக்ஸ் பிரான்ச் வர்றதுக்கு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு முக்கிய காரணம், ஒரு பேசிக், ஒரு ஃபவுண்டேஷனாக இருந்தவர் நம்ம கிரிகோர் ஜோஹன் மெண்டல் தான். ஸோ அவர் அதனால தான் என்ன பண்ணுறாங்க, ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ்னு கேட்குறாங்க. இது 1 மார்க்கில் கேட்பாங்க, புரியுங்களா? ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ்னு கேட்டால் கிரிகோர் ஜோஹன் மெண்டல் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஷார்ட்டாக வந்து மென்டல்னு சில இடத்துல வரும், அதனால் நீங்கள் மென்டல்னால் வேறு என்னமோ நினச்சிக்க வேணாம். அவருடைய நேமை தான் என்ன பண்ணுறாங்க, ஷார்ட்டாக மெண்டல் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ இவரை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி பார்ப்போம். இவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய டூரேஷன் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா 1822 to 1884 அவருடைய பீரியட். ஹி வாஸ் அன் ஆஸ்ட்ரியன் மங்க் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியும், ஒரு துறவி அப்படிம்பாங்க. மங்க்னா துறவி, ஆஸ்ட்ரியன் மங்க்னா ஒரு ஆஸ்திரிய துறவி, புரியுங்களா? who discovered the basic principles of heredity. இவர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த ஹெரிடிட்டி, அதாவது ஹெரிடிட்டி ஜெனட்டிக்ஸ் எல்லாம் ஒரே டேர்ம் மீனிங் தான். ஸோ இந்த ஹெரிடிட்டி அப்படிக்கூடிய பிரின்சிபிள்ஸ், இந்த மரபியனுடைய அடிப்படை தத்துவங்களை வந்து இவருடைய அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமாக என்ன பண்ணியிருக்காரு, ஒரு கண்டுபிடிச்சிருக்காரு த்ரூ ஹிஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். அதாவது ஹெரிடிட்டி அப்படின்னா என்ன, ஜெனட்டிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிற அதுக்குரிய பிரின்சிபிள்ஸ் எல்லாம் இவர் தான் என்ன பண்ணியிருக்காராம், டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. ஹிஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர் ஃபவுண்டேஷன் ஃபார் மாடர்ன் ஜெனட்டிக்ஸ். இப்போ இருக்கக்கூடிய அந்த மாடர்ன் ஜெனட்டிக்ஸுக்கு அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான் ஒரு ஃபவுண்டேஷன்ஸாக இருக்குது அப்படிங்கிறாங்க, புரியுங்களா? ஹி வாஸ் பார்ன் இன் 1822. இவர் பிறந்தது எப்போ, 1822 பிறந்தார். டு எ ஃபேமிலி ஆஃப் ஃபார்மர்ஸ், அதாவது ஒரு ரொம்ப விவசாயம் செய்யக்கூடிய அப்பா அம்மா அவங்க குடும்பத்தில் தான் பிறந்திருக்காரு, விவசாய குடும்பத்தில் பிறந்திருக்காரு. இன் சிலிசியன் ஆஃப் செக்கோஸ்லோவியா நாட்டில் சிலிசியனுங்கிற ஒரு ஊரில் பிறந்திருக்காரு. ஆஃப்டர் ஃபினிஷிங் ஹிஸ் ஸ்கூல், அதாவது அவருடைய ஸ்கூல் படிப்பு முடித்த பின்னாடி அவர் எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அட் த ஏஜ் ஆஃப் 18 he entered the Augustinian monastery at Brunn as a priest. 18 வயசில் எங்கே போய் சேராரா, அகஸ்டியன் அப்படிங்கிற ஒரு துறவி மடம், புரியுங்களா? அந்த மடத்தில் வந்து போய் துறவியாக உள்ள நுழைகிறார். இங்கே 18 வயசில் பிரன் அப்படிங்கிற ஒரு ஊர், அந்த ஊர் பேர் பிரன். அங்கே போய் என்னவா, பிரீஸ்ட்னு என்ன அர்த்தம், பிரீஸ்ட்னா துறவி, ஒரு துறவியாக உள்ள போகிறார். ஸோ அங்கே இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா மெண்டல் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஃப்ரம் தேர் ஹி வென்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் வியன்னா ஃபார் ட்ரைனிங் இன் ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்டு நேச்சுரல் சயின்ஸ். நம்ம நினைப்போம் இவர் கிரிகோர் ஜோஹன் மெண்டல்னால் பயாலஜி டிபார்ட்மெண்ட்டில் தான் எக்ஸ்பர்ட் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் அவர் வந்து எதாவது படிச்சிருக்காராம், ஃபிசிக்ஸு, மேத்தமெட்டிக்ஸ் அண்டு நேச்சுரல் சயின்ஸ். ஸோ 3 டிபார்ட்மெண்ட்லேயே அவர் என்ன பண்ணியிருக்காரு, எக்ஸ்பர்ட், புரியுதுங்களா? ஃபிசிக்ஸு, மேத்தமெட்டிக்ஸ் அண்டு நேச்சுரல் சயின்ஸ். ஸோ வியன்னா யூனிவர்சிட்டியில் அவருடைய அந்த ட்ரைனிங் பயிற்சி அங்கே பெற்றார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெண்டல் ரிட்டர்ன் டு த மொனஸ்டரி, மறுபடியும் அந்த மடத்துக்கே வந்துட்டார். 1854 வந்து ஹி கண்டினியூடு டு ஒர்க் ஆஸ் ஏ பிரீஸ்ட். மறுபடியும் அங்கே என்ன பண்ணுறாரு, அங்கே பாதிரியாராக மறுபடியும் அங்கே இருக்கிறார். பாதிரியாராக ஒரு துறவி, அதை பாதிரியார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, சர்ச்சில் இருக்கக்கூடிய பாதிரியார் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. தென் ஹி கண்டினியூடு டு ஒர்க் ஆஸ் ஏ பிரீஸ்ட் அண்ட் டீச் இன் ஹை ஸ்கூல். ஒரு உயர்நிலை பள்ளியில் ஒரு ஆசிரியராக, டீச்சராக வந்து என்ன பண்ணியிருக்கார், இவர் ஒர்க் பண்ணுறாரு, சரிங்களா? அவருடைய லெஷர் பீரியடில், இன் ஹீஸ் லெஷர் டைம், ஓய்வு நேரத்தில் ஹீ ஸ்டார்டட் ஹீஸ் ஃபேமஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் கார்டன் பீ பிளான். அவர் ஸ்கூல் போயிட்டு மீதி நேரம் இருக்கும் பார்த்திங்களா, ஈவினிங் டைம், மார்னிங் டைம், அந்த மாதிரி டயத்தில் அவருடைய கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா பீ பிளான்ட், அதாவது பட்டாணி தாவரம், உங்களுக்கு தெரியும் பட்டாணி தாவரம். அந்த பட்டாணி செடியில் வந்து அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், ஆய்வுகள் வந்து மேற்கொள்கிறாரு, புரியுங்களா? He conducted his experiments in the monastery for about 9 years from 1856 to 1865. அந்த 1856 18
65 வரைக்கும் கிட்டத்தட்ட 9 வருஷம் வந்து அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸை அந்த மடத்துலேருந்தே பண்ணுறாரு. புரியுதுங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஹி ஒர்க்டு ஆன் நியர்லி 10,000 பீ பிளான்ட்ஸ். 1 2 இல்லை, மொத்தம் வந்து 10,000 பட்டாணி செடிகளில் ஆஃப் 34 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். ஒரு வெரைட்டி 2 வெரைட்டி இல்லை, 34 வெரைட்டிஸில் 10,000 பீ பிளான்ட்ஸில் அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஒர்க்கை வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அது மூலமாக மென்டல் நோட்டட் தட் தே டிஃபர் ஃப்ரம் ஒன் அனதர் இன் மெனி வேஸ். இதுலேருந்து அவர் ரிசல்ட் என்ன கொடுக்குறாரு? ஒரு தாவரம் இன்னொரு தாவரத்துலேருந்து நிறைய பண்புகள், அதாவது டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து அதாவது டிஃபராக இருக்குது அப்படிங்கிறார். டிஃப்ரெண்ட் மென்டல் நோட்டட் தட் தே டிஃபர் ஃப்ரம் ஒன் அனதர் இன் மெனி வேஸ். பல வழிகளில் ஒரு பிளான்ட் இன்னொரு பிளான்ட் டிஃபராக இருக்குங்கிறார். புரியுதுங்களா? சரி, என்னென்ன அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. The mental had chosen 7 pairs of contrasting characters for his study. அவர் பட்டாணி செடியில் வந்து எத்தனை கேரக்டர்ஸ் எடுக்கிறாரு? 7 pairs கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ். இப்போ 7 pairs of contrasting characters அப்படிங்கிறது எது அப்படிங்கிறத உங்களுக்கு பின்னாடி அந்த டேபிள் காலத்தில் வந்து பாருங்கள். என்னென்ன கேரக்டர் அவர் எடுத்துக்கிட்டார் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பிளான்ட்டு? டீ பிளான்ட்டு. ஸ்டெம் ஸ்ட்ரென்த், அந்த பிளானுடைய ஸ்டெம் இருக்குது பார்த்திங்களா, அதனுடைய ஸ்ட்ரென்த்து. அதில் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் 2 பிளான்ட் எடுக்கிறாரு. ஒன்று வந்து ஸ்டெம் வந்து லாங்காக இருக்க பிளான்ட் பார்த்திங்கன்னா நீளமாக இருக்குல்ல, இன்னொரு பீ பிளான்ட் வந்து ஷார்ட்டாக இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அப்போ லென்த் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று லாங் ஒன்று ஷார்ட். ஸோ இந்த லாங் அப்படிங்கிறது டாமினண்ட்டாக இருக்கும், இந்த ஷார்ட்டுங்கிறது ரெசசிவ் கேரக்டர். புரியுதுங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு செகண்ட் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளவர் பொசிஷன், பூ வந்து எங்கே அமைஞ்சிருக்குது. புரியுதுங்களா? ஆக்சிலரி பாருங்கள் படத்தில் எங்கே இருக்குது? ஆக்சிலரினா அந்த கணுக்கள், அந்த இடைவெளியில் வந்து இதாக இருக்குது. டெர்மினல்னால் நுனியில் இருக்குது பாருங்க. ஸோ இது வந்து டாமினன்ட். ஃபஸ்ட்டு இந்த இதெல்லாம் சொல்கிறது என்னது? டாமினன்ட். இங்கிட்டு சொல்கிறது ரெசசிவ்ங்கிறது ஞாபகம். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளார் கலர். ஃப்ளார் பொசிஷன் சொல்லியாச்சு. ஃப்ளார் கலர் ப்ளூ கலராக இருக்கிறது உங்களுக்கு டாமினன்ட், ஒயிட் கலர் வந்து ரெசசிவ் கலர். புரியுதுங்களா? அடுத்து பாட் ஷேப். பாட் ஷேப் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த கனியினுடைய வடிவம். புரியுதுங்களா? அது இன்ஃப்ளாட்டட். எப்படி இருக்குது உங்களுக்கு? தட்டையாக இருக்கிறது. அதனுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளாட்டட், கொஞ்சம் ஒப்பி இருக்கும். தட்டையாக இல்லாமல் ஒப்பி இருக்கிறது தான் ஃப்ளாட்டட். அப்புறம் கன்ஸ்ட்ரிக்டட் அப்படிங்கிறது சுருங்கி இருக்குதுன்னு அர்த்தம். புரியுங்களா? இது நல்லா இருக்குது. அடுத்த பாட் கலர், அதாவது கனியினுடைய நிறம் க்ரீன் கலரில் இருக்கும், அது டாமினேட். எல்லோ கலரில் இருந்தால் அது என்னது? ரெசசிவ் கேரக்டர். சரிங்களா? அப்புறம் சீடு, விதையினுடைய ஷேப் வந்து என்னது? ரவுண்ட் ஷேப்பில் இருந்தால் அது டாமினன்ட். ரிங்கிள்டு சுருங்கி இருக்குது பார்த்திங்களா? அப்போ உருண்டையாக இருந்தால் அது டாமினன்ட்டு. சுருங்கி பார்த்திங்கன்னா அவுட்ரு சுருங்கி இருக்கா? அப்புறம் சீடு கலர், விதையினுடைய கலர் எல்லோ கலர் வந்து டாமினன்ட். க்ரீன் கலராக இருந்தால் அது ரெசசிவ், பச்சை. ஸோ இந்த மாதிரி 7 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸை அவர் எடுத்து அவருடைய தோட்டத்தில் வந்து அந்த பட்டாணி பீ பிளான்ட்டை வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கார். புரியுதுங்களா? இப்போ ஒரு வெரைட்டி எடுப்பார். டாட் அப்படிங்கிற அந்த லென்த்து லாங்காக இருக்குது, ஷார்ட்டாக இருக்குது, அந்த 2 கேரக்டரை க்ராஸ் பண்ணி அதில் வரக்கூடிய அடுத்த ஜென்ரேஷன் சீட்ஸை வச்சு மறுபடியும் அதை ரிசர்ச் பண்ணுறது இப்படி பண்ணுறாரு. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த மென்டல் வந்து அவருடைய ரிசர்ச்சில் வந்து சக்ஸஸ் ஆனார். ஸோ அதுக்கு என்ன சார் ரீசன்ஸ்? வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் மென்டல்ஸ் சக்ஸஸ்? அவர் சக்ஸஸ் ஆனதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்ப்போம். He chose the bee plant as it advantageous for experimental work. புரியுங்களா? எதுக்கு வந்து அவர் அந்த பிளான்ட்டை எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எடுத்தார், அதனுடைய சக்ஸஸுடைய சீக்ரெட் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபஸ்ட் ஒன் இஸ் நேச்சுரலி செல்ஃப் பாலினேட்டிங் அண்ட் ஸோ இஸ் வெரி ஈஸி டு ரைஸ் பியூர் ப்ரீடிங் இண்டிவிஜுவல்ஸ். அதாவது நேச்சுராகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது செல்ஃப் பாலினேட்டிங்னு என்ன அர்த்தம்? அந்த ஃப்ளார் வந்து பைசெக்சுவல் ஃப்ளார். ஸோ அந்த பட்டாணி செடியில் இருக்க பூ வந்து பார்த்திங்கன்னா பைசெக்சுவல். அப்படின்னா என்ன அர்த்தம்? மேல் பார்ட்டு ஃபீமேல் பார்ட்டும் ஒரே ஃப்ளாரில் அந்த ஒரே பிளான்ட்டில் இருக்கிறது.
அப்போ செல்ஃப் பாலினேஷனுங்கிறது ஈஸியாக நடக்கும் புரியுதுங்களா. அதில் இருக்கக்கூடிய பாலன் அதில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாலே ரீச் ஆகுது. அப்போ செல்ஃப் பாலினேஷன் ஈஸியாக இருக்குது. ஸோ அதில் வந்து நியூ அந்த வெரைட்டி வந்து பியூர் ப்ரீடிங் இண்டிவிஜுவல்ஸ்னு நமக்கு கிடைக்கும். ஏன்னா அதே பிளான்ட் தானே அடுத்து நம்ம சீடு அதனுடைய சீடு வந்து அதே மாதிரி தான் பிளான்ட் ரைஸ் ஆகும். ஒரு ஷார்ட் லைஃப் ஸ்பேன். ஸோ அந்த பிளானுடைய அதனுடைய லைஃப் டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட். கொஞ்சம் 3 மாதத்துலேயே என்ன ஆகுது, அந்த விதை முளைச்சி அந்த பிளான்ட் க்ரோத் ஆகி ஃப்ளவர் கொடுத்து ஃப்ரூட்டு சீடு எல்லாமே கம்ப்ளீஷன் ஆகிரும். வித்தின் 1 இயருக்கு 1 வருஷத்துக்குள்ளே முடிஞ்சிடுது லைஃப். அப்போ என்னென்னா உங்களுக்கு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். ஸோ இட் இஸ் அன் ஆனுவல், 1 வருஷத்துக்குள்ளேயே அது வாழுது. நிறைய ஜென்ரேஷனை ரிசர்ச் பண்ணலாம் அப்படிங்கிறாரு. அப்புறம் ஈஸி டு கிராஸ் பாலினேஷன். கிராஸ் பாலினேஷன் ஈஸியாக நடக்கும் புரியுதுங்களா. கிராஸ் பாலினேஷன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப சூட்டபிள் பிளான்ட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் இட் ஹேஸ் டீப்லி டிஃபைன்ட் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ். இதில் வந்து நிறைய கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் வந்து நமக்கு இதில் கிடைக்குது புரியுதுங்களா. இப்போ நம்ம சொன்ன பார்த்தீங்களா 7 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் எடுத்துருக்காருல. ஸோ இந்த மாதிரி நமக்கு கிளியராக கிடைக்கும். ஃப்ளார் அப்படிங்கிறது பைசெக்சுவல். ஏற்கனவே சொல்லியிருக்க பார்த்தீங்களா, பைசெக்சுவலாக இருக்கிறனால தான் அது என்னது உங்களுக்கு செல்ஃப் பாலினேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்க முடியுது புரியுதுங்களா. ஸோ இதெல்லாம் வந்து அவர் சக்ஸஸ் ஆனதுக்கு அந்த பிளான்ட்டை எடுத்ததுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறார் புரியுதுங்களா. ஸோ இது வந்து ஒரு மென்டல்ஸுடைய ஒரு ஸ்மால் ஹிஸ்டரி. அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அவருடைய அந்த மோனோஹைப்ரிட் கிராஸ், அவருடைய கிராஸ் அப்படிங்கிறத அடுத்த டாபிக் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.